இந்த வசனத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா, ஒன்னு நீங்க ப்ராஸ்பரஸா இருப்பீங்க, ரெண்டு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அங்க எழுதுனதான் சொல்லியிருக்கேன். நான் உருவாக்கல அந்த வார்த்தையை, அதனால அந்த ஆங்கில வார்த்தையை திரும்ப சொல்ல போறேன். ஒன்று உங்களை ப்ராஸ்பரஸா வைப்பேன், ரெண்டு உங்களை சக்சஸ்ஃபுல்லா வைப்பேன். தமிழாக்கத்தை சொல்ற, ஒன்று உங்க வழியை செழுமையா வைப்பேன், ரெண்டு உங்களை வெற்றிகரமா மாற்றுவேன். இந்த 7 நாளுக்கு அப்புறம் நான் ஜெபிக்கிறேங்க. இந்த வசனத்தை 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 சொல்ல மாட்டீங்களா? இருக்கீங்களா? அதை படிக்கும்போது என்னை நல்லா கவனிக்கணும். இதை யாராவது தியானிச்சிங்கன்னா, இருக்கீங்களா? இதை யாராவது நிஜமா தியானிச்சிங்கன்னா, நல்லா அதுலேருந்து சார்ந்து வசனத்தை சார்ந்து தான் பேசுகிறேன். இதை தியானிச்சா ஜோஷுவா வேற வழியே கிடையாது. உன் வழியும் வெற்றி, உன் எல்லாமே வெற்றி. அவன் ஏன் பாஷை எனக்கு இல்லை, நீ இதை தியானிக்கலன்னு அர்த்தம். பேசும்போதே கேட்கறது இல்லை, அப்புறம் எங்க தியானிக்கிறது? ஆமேன். இதை தியானிச்சினா உன்னை குப்பையிலிருந்து தூக்கி எடுப்பார். இதை தியானிச்சினா உன்னை சாம்பல்லேருந்து தூக்கி எடுத்து சிங்காரமா வைப்பார். இதை தியானிச்சிங்கன்னா மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்க குறைவெல்லாம் நிறைவாக்குவாரு. இந்த மெடிடேஷன், இந்த தியானம் சொல்லார், மெடிடேட் என்றாரே, தியானின்றாரே, இதை மனுஷன் உருவாக்கல, கர்த்தர் உருவாக்குகிறார். ஜோஷுவா, நீ இதை தியானிக்கணும். நீ இதை தியானிச்சின்னு வச்சுக்கோ, உன் வழியெல்லாம் நான் வாய்க்க செஞ்சு உன்னை வெற்றிகரமா மாற்றிடுவேன். வார்த்தையோடு நடவுங்கள், வார்த்தையோடு தூங்குங்கள். படுக்கைக்கு போகும்போதும் வார்த்தையின் தியானம், பிரயாணத்தில் வார்த்தை, காரில் வார்த்தை, ஏரோப்ளைன்ல வார்த்தை, பாட்டு கேட்டா அந்த பாட்டில் வார்த்தை, பிரசங்கிக்கும் போது பிரசங்கத்தில் வார்த்தை, எப்பவுமே வார்த்தை வார்த்தை வார்த்தை. அந்த தியானத்தில் இருந்து பாருங்கள், வேற வழி இல்லைங்க, நீங்க செழுமையா தான் இருப்பீங்க. பைபிள் அங்க சொல்லும் போது சான்ஸ் சொல்லல, ஒருவேளை வாய்க்கும் சொல்லலாங்க. இதை தியானிச்சேனா கேட்க மாட்டீங்க பாருங்க. இந்த பைபிளை கொண்டு போய் சண்டே எங்கேயோ வச்சுட்டா அதை அடுத்த சண்டே தேடி தடவி தான் எடுத்துட்டு வரணும். அப்படி நீங்க இருக்க கூடாதுங்க. தியானிக்கணுங்க, சபைக்கு வரணுங்க, வார்த்தை கேட்கணுங்க, வசனம் எழுதணுங்க, அந்த சிந்தனையில இருங்க. நல்ல வசனம் உள்ள பாடல்களை எடுங்க. உணர்வுகள் மட்டும் போதாத, ராகத்தினுடைய இனிமையில போயிடாத, வசனத்தின் நிறைவில் இரு. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. நீங்க தியானிச்சீங்கன்னா, நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க தைரியமா இருப்பீங்க, நீங்க திடமனதா இருப்பீங்க, நீங்க செழுமையா இருப்பீங்க, நீங்க வெற்றியா இருப்பீங்க. ஒருத்தங்க ஒண்ணுமே இல்லை வச்சுங்களேன், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா பைபிளை பிடிச்சிக்கிட்டு நான் இதை தியானிப்பேன்னு இறங்கிட்டாங்கன்னா, தயவு செய்து அவங்கள கொச்சப்படுத்தாதீங்க. இன்னைக்கோ நாளைக்கோ கர்த்தர் அவங்கள தூக்கிடுவார். கேட்கல? ஒண்ணுமே இல்லைங்க, தரை மட்டும் எல்லாம் எதிரடையா இருக்கு. ஆனா அந்த பைபிளை தூக்கிட்டு நான் இதை தியானிப்பேன், இதை படிப்பேன், இதுல தியானமா இருப்பேன்னு இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீங்க அவங்கள கொச்சப்படுத்தாதீங்க. ஏன்னா சீக்கிரத்துல கர்த்தர் அவங்கள ஆமென். சிங்கிள் மதரா நீங்க இதை தியானிக்கிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். இதற்கு முன்னாடி நீங்கள் போதை மருந்துக்கு அடிமையாயிருந்து ரட்சிக்கப்பட்டவங்களா, இதை தியானிக்கிற உன்னை கர்த்தர் வாழ வைப்பாரு. சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வந்த ஒரு ஆசாமியா கூட இருக்கலாங்க, ஆனா நீங்க இந்த வசனத்தை தியானிக்கிற பிள்ளையா இருந்தீனா வேற வழியே இல்லைங்க, உங்களை செழுமையாய் மாற்றுவாங்க. இந்த வேதத்தை தியானிக்கிற நீங்க வழிகளை வாய்க்கை செய்து வழிகளை வெற்றி உள்ளவராய் மாற்றுவீர்கள். மீண்டும் சொல்றேன், தியானம். இப்போ ஒன்று நிறுத்தி சொல்லி ஆக வேண்டும் சபைக்கு. தியானம்னு சொல்லிட்டு தலைகீழா ஏதாவது நின்று போறீங்க, அதெல்லாம் எங்க பைபிள் சொல்லவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேற கவுண்டர் ஃபீட் சொல்ற ஏதோ ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற தியானம், அப்படியே படுத்துக்கிற தியானம்லாம் எங்க பைபிள் சொல்லல. நம்ம பைபிள் சொல்ற ஒரே தியானம், இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலுகள் ஓரத்தில். சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீங்க யாரா இருந்தாலும் இந்த வேதம் தியானிக்கிறவங்க நீங்க நல்லா இருப்பீங்க. மெடிடேட்
மெடிடேட், வாசலை திறப்பார். மீண்டும் சொல்ற, இதை தியானிக்கிற நீங்க தைரியமா இருப்பீங்க, கரேஜியஸா இருப்பீங்க, போல்டா இருப்பீங்க, சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார்.